தமிழகத்தில் எரிவாயு திட்டங்களை நிறைவேற்றுவதன் மூலம் மத்திய அரசிற்கு பல கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்றும், ஆனால் தமிழகம் அழிந்துவிடும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசின் முடிவால் 98% மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களை விட 2% படிக்கும் சிபிஎஸ்இ மாணவர்களே அதிக வாய்ப்பை பெறுவார்கள் என்றும் வைகோ தெரிவித்தார். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று உறுதி கூறிவிட்டு தற்பொழுது தனியார் நிறுவனத்துடன் அந்த திட்டத்தை செயல்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனையில் தமிழகம் மிக கடுமையாக வஞ்சிக்கப்பட்டு விட்டது மத்திய அரசாங்கத்தினுடைய போக்கினால். எப்பொழுதோ அமைத்திருக்க வேண்டிய மேலாண்மை வாரியத்தை அமைக்கவில்லை. மேகதாட்டுவிலே 5912 கோடி ரூபாய்க்கு அணைக்கட்டு திட்டத்துக்கான அவர்களுடைய திட்ட அறிக்கையை மத்திய சர்க்காருக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். அனுமதி கொடுக்காமலே வேலை ஆரம்பிக்க போகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எரிவாயு திட்டங்கள், மீத்தேன், ஷேல், ஹைட்ரோ கார்பன், இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மத்திய சர்க்கார் துடிக்கிறது. மத்திய சர்க்காருடைய வருமானம் 100 மடங்கு உயரும் இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டால். ஆமாம், ஆனால் நாம் அழிந்து போவோம்.